டிஸ்கஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் பற்றி பேசுகிறாங்க. எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரானிக் பேங்கிங். இன்டர்நெட் மூலமாக எலக்ட்ரானிக் மூலமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பேங்கிங் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு யாருக்காவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணுன்னா கூட, இல்லை யாருக்காவது பணம் அனுப்பணுன்னா கூட, இல்லை யாராவது நமக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக கூட, இல்லை நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுன்னா கூட எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம கம்ப்யூட்டர் மூலமாகவே இல்லை மொபைல் மூலமாகவே இன்றைக்கி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா பேங்கிங்கு. அதில் நம்ம பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மேனுவலாக யாருமே டெபாசிட்லாம் பண்ணுறதில்ல. எல்லாமே இந்த ஏடிஎம் மூலமாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ டெபாசிட்டும் ஏடிஎம் மூலமாக பண்ணுறாங்க, அண்ட் வித்ட்ராவலும் ஏடிஎம் மூலம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்கா பேங்கிங்காக மாறி போச்சு. இது எலக்ட்ரானிக் பேங்கிங்னு சொல்லலாம். இதுதான் மாடர்ன் ட்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். த மெஷின் at the bank branch or other location which enables the customers to perform basic banking activities, checking one's balance, withdrawing or transfer funds, even when the bank is closed. Bank have now installed their own automatic teller machine throughout the country at the convenient location. By using this, customers can deposit or withdraw money from the own account anytime. ஸோ இந்த ஏடிஎம் மூலமாக பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் அந்த பேங்க்காரங்க வந்து ஏடிஎம் மிஷின் வச்சுருப்பாங்க. இது மூலமாக கஸ்டமர்ஸ் 24 மணி நேரமும் சரி, 7 நாளும் சரி, எப்போ வேணாலும் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், பணத்தை வந்து டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சண்டேவாக இருந்தாலும் சரி, பேங்க் இல்லாத நாளாக இருந்தாலும் சரி, நம்மளால் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏடிஎம்மோட வேலை. நெக்ஸ்ட், டெபிட் கார்டு. A card which allows customers to access their funds immediately electronically. Bank are now providing debit cards to their customers. Having saving or current account in the banks, the customer can use these cards for purchasing goods and services in a different place in lieu of cash. The amount paid through debit card is automatically debited and deducted from the customer's account. ஸோ இந்த டெபிட் கார்டு உங்களுக்கே தெரியும், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா எல்லாமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டெபிட் கார்டு மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நாம் இப்போ இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி நம்மளால் எந்த ஒரு பொருளை வாங்கிக்க முடியும், இல்லாட்டி ஏதாவது பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்கில்